சம்பந்தம் இல்லாம நம்மள கேவலமா பேசிட்டு போறான். இவன் சும்மா விடலாமா? ஏனே சண்டகோழி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசமா நிக்கணுமா? அதுக்கு இல்ல. இதோட விடுங்க, பேசாம வாங்க. ஏய் நாதஸ். அண்ணே இந்த வந்துட்டேண்ணே. என்னண்ணே கூப்பிட்டீங்களா அண்ணே? இந்தா ₹1 போய் 2 பழம் வாங்கிட்டு வா. ரஸ்தாலியா பூவ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா போடா. 2 பழம். கடைக்காரர எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் என்ன கலெக்டரா? காசு கொடுத்தா எவ்வளவு கண்ணா கொடுப்பையா? சரி 2 பழம் என்ன விலை? ரூபாய்க்கு 2. 2 ரூபா. ஓ ரூபாய்க்கு 2யா? 2 ரூபா. ரூபாய்க்கு 2. 2 ரூபா. உங்க கூட தலைவலியா? காசு கொடு. நீயே பிச்சுக்க. என்ன இது பழம்? நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. 1 இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? 1 ரூபா. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. என்ன அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சா? நீ கேள். ஏய் உட்கார்றா. தம்பி ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீயே கேள். இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு அண்ணா உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கி சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் வாங்கிட்டு சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல. நீ வாங்கிட்டு வந்ததுல 1 இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. அடே அண்ணே 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 என்ன இங்க சண்டை? என்ன இங்க சண்டை? ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் 1 ரூபா கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. 1 வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு, இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதாங்கிறாரு. நீயே கேளுக்கா. இந்தா உன்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்கி சொன்னாரு. எத்தனை? 2. வாங்கினியாளா? வாங்கினேன். 1 இருந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாமா இது. ஒரு பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? ஏய் என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டேன்? பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் 2ஆ பிரிஞ்சு 1 பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் பாருங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா கொடுத்தீங்க. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தான் இது. ஏய் எந்திரா. சோம்பேறி, ஏன்டா பகல்லே தூங்குற? ராத்திரி பூரா வேலைண்ணே. ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்னுட்டு இருந்த. ஞானத்தோட வாச்சேன் தெரியுமா? வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜேந்திரன் புள்ள, உட்கார்ந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய் வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அண்ணே நீங்க கடைக்கு போலாமா? ஏ நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டானா? தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன். நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீயா? போதும்பா. ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? சரி, இந்தா என்ன வேணும்? ஒரு வெத்தலை பாக்கு வாங்கிட்டா. கந்தசாமி என்ன முறு கொடுங்க. அண்ணே ஒரு பா கொடுங்கண்ணே. எடுங்க. சுண்ணாம்பு இந்த இருக்க எடுத்துக்க. என்னண்ணே வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டேன். இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதஸ் அனுப்பியிருக்கேன். நாடசா? அவனையும் அனுப்பிச்சுங்க.
அவன் ஒரு மாதிரியானாச்சே. ச்சே, அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொன்னானா? வரான். இந்தாங்கண்ணே. என்னடா அது, ஒரு வெத்தல ஒரு பாக்கு? நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கெட் சொன்னீங்க. ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது என்ன டப்பாவுல? சுண்ணாம்பு. இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவுல சுண்ணாம்பு. ஆள் சரி, விவரமான பையன். நான் சொல்ல. உட்கார். என்ன விவரம்? உட்கார். அது என்ன வாயில? வாயிலையா? ஒண்ணும் இல்லையே. நல்லா வாய் தர. ஐயோ, வேகுதே, வேகுதே, வேகுதே. வேகுதா? நல்லா வேகுது. என் காசையெல்லாம் தின்னது இந்த வாய் தானே. வெந்து சாம்பல் ஆகுது. வேகட்டும். என்ன சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு? காசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இனிமே என்கிட்ட காசு இல்லடா. என்ன உடுங்கடா. ஐயோ, என்ன தங்கச்சி அழுதுட்டு வர்ற? அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது, தூங்கவும் மாட்டேங்குது. பெரும் வயத்தோட இருக்கியே, இந்த பாலையாவது குடின்னு சொன்னா என்ன விரட்டுது. அவனோட பெரிய அக்க போரா இருக்குமா. பாலை குடிக்காம வேற எதை குடிக்க போறானா? அவன் ஏன் குடிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். கொண்டா, குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி, என்ன பாலும் கசந்து அடி படுக்கையின் ஒன்று அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேடான்னு சொல்லிட்டியாமே. எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா. தம்பி பால் சாப்பிடணும்னா விட்ட வேண்டியதானே? எவ்வளவு கவலையில இருக்கு. டேய் பேரிக்க மாட்டியா? நீ எங்கடா இங்க வந்த? தம்பி பால் சாப்பிடணும்னு சொன்னாங்க, வந்தேன். வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போலான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா. நிறுத்துங்கண்ணே. இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்கும். உங்களை மாதிரியாவா சூதுவாது புடிச்சுக்கிட்டு. இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பையன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் எல்லாம் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் எல்லாம் கள்ளங்கவடம் இல்லாதவன். எனக்கு தெரிஞ்சாகன்னு சொல்லு. நானா சொன்னேன்? இது பழைய பழமொழி. பழமொழியை ஏன்டா சொல்றீங்க நாய்ங்களா? நாடா இன்னும் திருந்துறியாடா? புதுசா ஏதாவது சொல்லுங்கடா. எங்க உயிரை எடுக்காதீங்கடா. வச்சிருந்தா கொடுங்க. வச்சிருந்தா கொடுங்களா? ஏய், அனாவசியம் பேசாத. பிச்சு போடுவோம் பிச்சு. உங்க சண்டை இது வேடா, வெளியே போய் போடுங்க போங்க. போடா நாதஸ், போடா. தம்பி, உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும். என்னன்னு இது? அத உடுப்பா. ஆமா, என்ன நீ குழந்தை மாதிரி அடம் முடிச்சிட்டு இருக்க? என்னென்ன நீங்களும் அம்மா மாதிரி பேசிக்கிட்டு? அங்க காமாட்சிக்கு என்ன ஆச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி பெரிய காயம் ஒண்ணு இல்லையா? இன்னும் 2 நாள்ல ஆறிடுமா. அவன் மட்டும் அன்னைக்கு குறுக்க வந்து காப்பாத்தலைனா இன்னைக்கு என் கால் இருக்காதுன்னு அவன் நினைச்சா எனக்கு அந்த உயிர் வச்சுக்கவே பிடிக்கல. என்ன பண்றது? உங்க அம்மா குணம் தான் தெரிஞ்சதாச்சே. இவ்வாறு காமாட்சி நீ பாக்கணும், அவ்வளவுதானே. அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ புறப்படு. ஆனா ஒண்ணு, சீக்கிரம் வந்துடணும். புறப்படு.